அன்புள்ள நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சோழநாட்டான். நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த பப்பாளி மரம் வந்து ஒரு முள்ளுக்குள்ளே இருக்குது. இது கிளையோட நிறைய கிளைகள் விட்டு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு பப்பாளி மரம் பாருங்கள், கிளை விட்டு நல்லா வளர்ந்துருக்கு. மேலே போய் ஒரு மரம் வந்து கருகிருச்சு, மற்ற மரங்கள் இப்போ தான் இதாகுது. இதிலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மரபணு ரீதியாக தங்களுடைய திறமைகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துது. ஸோ மரபணு மாற்றம் அல்லது மரபணு பரிமாற்றம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கும், இயற்கையாக நடக்கும் பொழுது அது தன்னோட பண்புகளை வந்து அப்படியே வச்சுருக்கு. இதை வந்து சரியாக நடத்துறது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கை. இந்த மகரந்த சேர்க்கை தான் வந்துட்டு இந்த மரபணு பரிமாற்றத்தையே வந்து கொண்டு போகுது. இங்கே பாருங்கள், ஒரே இடத்துல இந்த பக்கம் இருக்கிற பப்பாளி மரமும் கிளை விட்டு வளர்ந்துருக்கு, இந்த பக்கம் இருக்கிற பப்பாளி மரமும் கிளை விட்டு வளர்ந்துருக்கு. இதுதான் மரபணு பரிமாற்றம், மகரந்த சேர்க்கை மூலமாக நடக்கிற மரபணு பரிமாற்றம். நன்றி நண்பர்களே.